வணக்கம் நண்பர்களே. ஒரு நாளைக்கு ஒரு மாதுளை சாப்பிட்டா உடல்ல என்னென்ன அற்புதமான மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? சிறிய சிவப்பு நிறம் மணிகளைப் போல இருக்கக்கூடிய இந்த மாதுளை பழம் வெறும் சுவையான பழம் மட்டும் இல்லைங்க. நம்ம உடலுக்கு தேவையான சக்தி, நோய் எதிர்ப்பு திறன், இதய ஆரோக்கியம், இரத்த சோகை, சரும பொலிவு மற்றும் மூளையோடைய செயல்பாடு வரை பல நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு சூப்பர் ஃபுட்டா இருக்குது. பல ஆய்வுகள்ல மாதுளையில அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின்கள், பாலிஃபினால்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இவை உடல்ல ஏற்படுத்தக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் செல்களை பாதுகாக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இந்த வீடியோவில் மாதுளம்பழை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய 10 அதிரடியான மாற்றங்களை தான் நம்ம பார்க்க போறோம். எந்த நேரத்தில் சாப்பிடணும், யாருக்கு அதிகமான பலன்களை கொடுக்கும், எவ்வளவு ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை மறக்காமல் பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். 100 கிராம் மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். கலோரி 83 கலோரி, கார்போஹைட்ரேட் 19 கிராம், நார்ச்சத்து 4 கிராம், புரதம் 1.7 கிராம், கொழுப்பு 1.2 கிராம், விட்டமின் சி, விட்டமின் கே, போலேட், விட்டமின் B9, பொட்டாசியம், மேக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே மாதுளம் பழத்தில் இருக்குது. அதாவது பியூனிகாலஜின், ஆந்தோசைனின், எலாஜிக் ஆசிட் இதெல்லாமே சிறந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம உடலுக்கு பல நோய்களில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதுளம்பழம் ஒரு சிறந்த பழமாக நம்மளுக்கு விளங்குது. மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை பார்க்கலாம். முதலாவது மாற்றம், இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. மாதுளையில் இருக்கக்கூடிய பியூனிகாலஜின்ஸ் மற்றும் பாலிஃபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை குறைக்கிறதுக்கு இது பயன்படுதுங்க. அதே மாதிரி எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. அதே மாதிரி ஆக்சிடேட்டிவ் சேதத்தில் இருந்து செல்களை பாதுகாக்கவும் செய்யுது. நல்ல இரத்த ஓட்டத்தை ஆதரிக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. அடுத்து இரண்டாவது மாற்றம், இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. மாதுளம்பழத்தில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி மற்றும் பிற தாவர சேர்மங்கள் இதில் இருக்கிறதுனால இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியாவை தடுக்கிறதுக்கு பயன்படுதுங்க. ஹீமோகுளோபின் உருவாக்குறதுக்கு பயன்படுது. அதாவது ரெட் பிளட் செல்ஸ், சிவப்பு இரத்த அணுக்களுடைய செல்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. முக்கியமாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை வரும். முக்கியமாக கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. ஸோ கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதுளம்பழம் ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு உணவாக கருதப்படுது. ஸோ இந்த இரும்பு சத்து குறைபாடுனால வரக்கூடிய அந்த ரத்த சோகையை சரி பண்ணுறதுக்கு இது பயன்படுது. இது இருந்துச்சுன்னா உடல் சோர்வாகவே இருக்கும், தலை சுற்றுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு மாதுளம்பழம் தினமும் சாப்பிட்டால் போதும். அடுத்து மூன்றாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலுடைய பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுங்க. இதனால் சளி, இருமல் இந்த மாதிரியான தொற்று அடிக்கடி வராது. உடல் வேகமாகவே எதிர்த்து போராடும் தன்மை கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நான்காவது நன்மை, சருமத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. சுருக்கங்கள் வர்றதை தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது. சருமத்தை இயற்கையான பொலிவோடு இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. இதுவும் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுக்கும் பொழுது கொலாஜன் உற்பத்தி நம்ம உடல்ல உருவாக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஐந்தாவது மாற்றம் என்னன்னா, மூளையுடைய செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மாதுளையில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் நினைவாற்றல் மற்றும் மூளையுடைய செல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு மாதுளம்பழம் ஒரு சிறந்த உணவாகவும் கருதப்படுது. கவனச்சிதறலை சரி பண்ணுறதுக்கு, நிறைய பேருக்கு வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தாமதப்படுத்துறதுக்கும் அந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. ஸோ நினைவாற்றல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது.
அடுத்து 6வது நன்மை, உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. நாள்பட்ட அலர்ஜி தான் பல நோய்களுக்கு காரணமா இருக்குதுங்க. அதாவது இன்ஃப்ளமேஷன் நம்ம சொல்லுவோம்ல அதுதான். மாதுளையில இருக்கக்கூடிய எலாஜிக் ஆசிட் மற்றும் பியூனிகாலஜின் போன்ற சேர்மங்கள் உடல்ல ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜி செயல்பாடுகளை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதனால நம்ம அவ்வப்போது மாதுளம்பழத்தை எடுக்கும்போது உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. நிறைய பேருக்கு மூட்டு வலிலாம் இருக்கும் கால்கள்ல. அந்த மூட்டு வலிக்கு காரணம் சில பல அலர்ஜினால கூட சிலருக்கு மூட்டு வலி இருக்கும். அதே மாதிரி மூட்டுகளை சுற்றி வலி வீக்கம்லாம் இருக்கும். அதெல்லாம் உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜினால தான் அந்த மாதிரிலாம் வரும். ஆனால் மாதுளம்பழத்தை சாப்பிட சாப்பிட அந்த அலர்ஜிகள் குறைக்கப்படும். அடுத்து 7வது நன்மை என்னென்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. ஏன்னா மாதுளம்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால இது ரத்த நாளங்களை சீராக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்குது. உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது ஒரு ஆரோக்கியமான ஒரு பழமாக இருக்குது. ஸோ உங்களுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு மாதுளம்பழம் ஒரு சிறந்த பழமாக இருக்குது. அடுத்து 8வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் குடல் நுண்ணுயிர்களின் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கும் பயன்படுது. செரிமானத்தை சீராக நடைபெறதுக்கும் பயன்படுது. சிலருக்கெல்லாம் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. அடுத்து 9வது நன்மை, இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. மாதுளம்பழத்தில் இயற்கையாகவே இயற்கை சர்க்கரை இருந்தாலும் அதில் அதிக அளவில் நார்ச்சத்துக்களும் பாலிஃபீனால்ஸ்களும் இருக்குதுங்க. இதனால் இரத்த சர்க்கரையை திடீரென உயர்றதை குறைக்கிறதுக்கு இது உதவுது. ஸோ அதனால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறலாம். அதுக்காக சாப்பிட சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பயன்படுத்தாதீங்க. அளவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா உங்களுடைய உடல் அளவில் எவ்வளவு சர்க்கரை அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து 10வது நன்மை என்னென்னா, உடலுக்கு இயற்கையான சக்தியை அதிகரிக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. மாதுளம்பழத்தில் கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ்கள் மற்றும் தாதுக்கள் இருக்குது. இதனால் உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. உடற்பயிற்சிக்கு பிறகு திருப்பி ஒரு எனர்ஜி வேணும், இல்லை உடற்பயிற்சி செய்கிறதுக்கே ஒரு எனர்ஜி வேணும்னா அது மாதுளம்பழம் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு நாளுக்கு தேவையான புத்துணர்ச்சி பெறதுக்கும் ஆக்டிவாக இயங்குறதுக்கும் தேவையான சக்திகளை இந்த மாதுளம்பழம் கொடுக்குது. முக்கியமாக விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி செய்கிறவங்கெல்லாம் தாராளமாக காலையில் மாதுளம் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லை மாதுளம்பழமாக. நண்பர்களே, மாதுளம்பழங்கிறது ஒரு சுவையான பழம் மட்டும் இல்லைங்க, அது பல முக்கிய ஊட்டச்சத்துக்களை கொண்ட ஒரு பழம். இது பல்வேறு நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடியது. அதனால் மாதுளம்பழத்தை நீங்கள் உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.